சகோதரர், how are you? ஏய், இப்போ எதுக்குடா இங்க வந்த? இருக்கிற தலைவலி போதாதுன்னு நீ வேற. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நேற்று வேலண்டைன்ஸ் டே அதுமா என் ஃப்ரெண்டு என்ன பண்ணான், அவன் ஆளை பார்க்கறதுக்கு போனான். அவன் என்ன பண்ணான், செம்ம காண்டான மூடில் இருந்தா போல இருக்கு. இவனை பிடிச்சி அசிங்கமாக திட்டி, உன்னை எனக்கு பிடிக்கல, ஹேட்டிவிடா, உன் மூஞ்ச பார்க்கவே பிடிக்கல, உன்னோட பிஹேவியரே சுத்தமாக சரியில்லை, நீ வர ரொம்ப சந்தேகப்படுறேன்னு ஆஸ் யூஷுவல் பொண்ணுங்கள்லாம் ஒரு லிஸ்ட் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த லிஸ்ட்டெல்லாம் வச்சு இவனை திட்டிவிட்டான். இவனா செம்ம டென்ஷன் ஆகிட்டான். ஆனால் ஒரே இடத்துல மரம் மாதிரி நின்னான். என்னடா இப்படிலாம் இவன் பேசுகிறாள்னு மறுபடியும் அவன் டென்ஷன் ஆகி, ஏண்டா மரம் மாதிரி நிற்கிற, கேட்குதா கேட்குதா கேட்குதான்னா. உடனே மச்சானுக்கு ஒரு ஐடியா வந்தது, ஒரு கேக்குக்காக இவ்வளோ பிரச்சனை பண்ணுறேன் அப்படின்ட்டு உடனே கடன்னு மாலூரில் போனான். மாலூரில் போய் கேட்க வாங்கி அந்த கேக்கில் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டேன்னு எழுதி ஹார்ட்டில் விட்டா முன்னாடி எடுத்து வந்து நீட்டான். அவ்வளோதாங்க, அந்த கேக்கை பார்த்தோன்னே இம்ப்ரெஸ் ஆகிட்டான். எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது மனசில் உடனே வந்து தோணுச்சு, இப்போ வந்து கேக்குதான்றதுக்கு முன்னாடியே கேட்குதான்னு சொல்லியிருந்தேன். அவன் எத்தனை கேக் கொடுத்து இம்ப்ரெஸ் பண்ணியிருப்பான்ல. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது ஒரு மிகப்பெரிய கொடுமை, மிகப்பெரிய ஒரு வன்மம், மிகப்பெரிய ஒரு அக்கிரமம். இதுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. இருக்கிற மொத்த வார்த்தையை ஃபீல் பண்ணிக்கோங்க. என் ஃப்ரெண்டு சண்முகம், அவனை இந்த ஊரை விட்டே எல்லையை விட்டே ஒதுக்கி வச்சுட்டாங்க ஊர் மக்கள்லாம். ஒரு பெண்மணியால். இந்த கொடுமையை நான் சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும். என் ஃப்ரெண்டு சண்முகத்துக்கு போன வாரம் ஃபுல்லாக உடம்பு சூடு. பக்கத்து வீட்டில் இருக்கிற அக்கா அவனோட நலன் கருதி, தம்பி என்ன வச்சுக்கன்னு போகும்போது வரும்போதெல்லாம் ஒரு வாரமாக அவங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. இது அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் கேட்டு, ஓ அந்த அக்காவை என் மச்சான் வச்சுருக்கான் அப்படின்னு ஊர் ஃபுல்லாக வதந்தியை பரப்பி என் மச்சானை ஊரை விட்டு வெளியே ஒதுக்கி வச்சிட்டிங்க. இப்போ அவனுக்கு யார் என்ன வைப்பா அப்படின்னு சொல்லி நான் போய் சண்முகத்திட்ட கேட்குறேன். சண்முகம் சொன்னால், மச்சான் அந்த அக்கா தாண்டா பாவம், 2 நாளைக்கு ஒரு தடவை வந்து எண்ணெய் வச்சுட்டு போகிறாங்கன்றான். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என் ஃப்ரெண்டு குமார் இப்படி தான் இருப்பான். ஒல்லியாக நோஞ்சான்னு சொல்லுவோம் இல்லையா, நோஞ்சா மாதிரி தான் இருப்பான். திடீர்னு ஜிம்முக்கு போகிறேன்னு சொல்லி ஜோக் காமிச்சான். எங்களுக்கெல்லாம் குபீர் சிரிப்பு. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து அவனை பயங்கரமாக கலாச்சிட்டோம். அதுக்கப்புறம் அவனுக்கும் எனக்கும் பேச்சுவார்த்தை இல்லை. ஏன்னா அவன் ஜிம்முக்கு போகிறதுல பிஸி ஆகிட்டான், நானும் என்னோடய வேலையை பார்க்குறதுல பிஸி ஆகிட்டேன். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப நாளாக மீட் பண்ணாமே இருந்தோம். ஒரு மாதம் இருக்கும். 1 மாதம் கழித்து திடீர்னு குமார் கால் பண்ணி, மச்சான் அவங்களை பார்க்கணும் போல இருக்குடா அப்படின்னா. சரி, நாங்கள்லாம் சேர்ந்து குரூப்பில் மெசேஜ் போட்டு ஒரு கேங் மீட் வைக்கலான்னு வச்சோம். 1 மாதம் கழிச்சு அவனை பார்க்குறேன். பார்க்குறதுக்கு முன்னாடி மச்சான் கட்டு மஸ்தான், நல்லா உடம்பு பாடி பில்டிங்லாம் பண்ணி வேறு லெவலில் இருப்பான்னு பார்த்தா, எப்படி போய் சேர்ந்தானோ அப்படியே தான் இருக்கான். சட்டையை பிடிச்சி கேட்டேன், டேய் 1 மாதமாக ஜிம்முக்கு போயிருக்கடா, ஒரு சின்ன மாற்றம் கூட இல்லைடான்ட்டு. அதுக்கு அவன் சிம்பிளாக ஒரு பதில் சொன்னான், ஆமாண்டா ஜிம்முக்கு தான்டா போனேன் அப்படின்னா. அதுதான்டா, ஏன்டா உனக்கு உடம்பு ஏறலன்னு கேட்டா, மச்சான் நான் ஜிம்முக்கு வேலைக்கு தான் போனேன், ஒர்க் அவுட் பண்ண போல அப்படின்னா. என் ஃப்ரெண்டு கணேஷ் என்ன பண்ணா, மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு அப்பாயின்மெண்ட் கொடுங்கன்னு கேட்டுருந்தான். மெடிக்கல் ஷாப் ஓனரு செம்ம டென்ஷன் ஆகிட்டு, சரி ஒரு மெடிக்கல் ஷாப்பில் தான் இப்படி பண்ணுவான்னு பார்த்தா, இன்னொரு மெடிக்கல் ஷாப் போயிட்டு அப்பாயின்மெண்ட் கொடுங்கன்னா அந்த மெடிக்கல் ஷாப் ஓனரும் செம்ம டென்ஷன் ஆகிட்டாரு. நானும் பயங்கர டென்ஷன் ஆகிட்டு, ஏன்டா மெடிக்கல் ஷாப்பில் போய் அப்பாயின்மெண்ட் கொடுன்னு கேட்குறீங்க, அப்போ உனக்கு என்ன மெடிக்கல் ஷாப்பில் ரெப்ரசன்டேட்டிவ் வேலை ஒன்று கொடுப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா, இல்லை உனக்கு கிடச்சிருச்சா, ஏன்டா மெடிக்கல் ஷாப்பில் போய் அப்பாயின்மெண்ட் கேட்குற அப்படின்னு. அப்போ ஒரு பதில் சொன்னா, மச்சான் நான் கேட்டது அப்பாயின்மெண்ட் லெட்டர் இல்லடா, எங்க அப்பாவோட ஆயின்மெண்ட், அவர் ரெகுலரா புண்ணுக்கு போடுவார்ல அந்த ஆயின்மெண்ட்டை கேட்டா என்ன அடிக்க வரான்றான். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. என் ஃப்ரெண்டு கோபால் எங்க ஏரியால ஒரு ஹோட்டல் வச்சிருக்கான், கோபால் உணவகம். எனக்கு செம்மையா பசிச்சதுன்னு ஹோட்டல்ல போய் சாப்பிடலான்னு போய் நல்லா பூந்து விளையாடி எல்லாத்தையும் சாப்பிட்டேன். கையில காசு இல்ல, ஜிபே ஒர்க் ஆகல. என் ஃப்ரெண்டை கூப்பிட்டு, மச்சான் இந்த மாதிரி ஜிபே ஒர்க் ஆகல, கையில காசு இல்ல, என்னடா பண்றதுன்னு. அவன் அதுக்கு உடனே, டேய் இங்கெல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணதால் தானே இவ்வளவு பெரிய ஹோட்டலே வச்சிருக்கேன், காசாவது மண்ணாவது போடான்ட்டான். நானும் சந்தோஷமா வீட்டுக்கு வந்துட்டேன். மறுநாள் என் கடைக்கு கோபால் வந்தாங்க. நான் ஒரு கடை வச்சிருக்கேன், நகை கடை. அதே மாதிரி அவனுக்கு பிடிச்ச நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு அவனும் வந்து, மச்சான் நான் கிளம்புறேன் அப்படின்னா, நான் எடுத்துட்டு போய் பில்லை கொடுத்தேன். மச்சான் என்கிட்ட கையில காசு இல்லை, ஜிபே ஒர்க் ஆக மாட்டேங்குதுன்னா. சரி நம்ம எப்படி விடுவோம், பரவாயில்ல மச்சான் போடா அப்படின்னு சொல்லி அவனை விட்டுட்டேன். போனதுக்கு அப்புறம் எனக்கு புக்குன்னு இருந்ததுங்க. எங்க நான் ஹோட்டல்ல சாப்பிட்டதுக்கான காசு கேட்டுருவானோன்ட்டு. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. என் ஃப்ரெண்டு, அவனுக்கு பைக் ஓட்ட தெரியாது, கார் ஓட்ட தெரியாது, ஆட்டோ ஓட்ட தெரியாது, எங்க போனாலும் நடந்தே போவான். அவன் ஆஃபீஸ்க்கு கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் டெய்லி நடந்து போயிட்டு இருப்பான். எனக்கு மனசு கேட்கல. சரி நான் அவனை கூப்பிட்டேன், மச்சான் என் கூட பைக்ல போறேன். பைக்ல நான் வரமாட்டேன், போடா நான் நடந்தே போய்க்கிறேன் அப்படின்னா.
சரிடா நான் என் கூட கார்ல வாடானாலும் வரமாட்டேன், நீ போயிட்டு வா பரவாயில்ல அப்படின்னா ஒரு வேலை பிரஸ்டீஜ் பாக்குறானா என்னன்னு இதெல்லாம் ஒரு படி இறங்கி மச்சான் நான் உன் நண்பன் உன் உப்பு மூட்டை தூக்கின்னு போறேன் முதுகுல ஏறான்னு. அதுக்கு அவன் என்ன தெரியுமா சொன்னான், உன் கூட உப்பு மூட்டையில போய் இறங்கி ஆபீஸ்ல நான் அசிங்கப்படுறதுக்கா நான் பைக்கை எடுத்துன்னு போறேன்னு சொல்லி அவன் பைக் எடுத்து கிளம்பிட்டான். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.